ஹாய், குழந்தைங்களுக்கு உரமருந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மருந்து 15 நாளையிலேருந்து பிறந்த குழந்த 15 நாளையிலேருந்து 3 வயசு 4 வயசு வரைக்கும் கூட கொடுக்கலாம். ரொம்ப நல்லது, சளியே பிடிக்காது. சளிக்குன்னு வேறு மருந்து கொடுக்க தேவையில்ல. டெய்லி இதை மட்டுமே உரைச்சி கொடுத்தா போதும். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். வசம்பு, விரலி மஞ்சள், சுக்கு, சித்தரத்தை, கடுக்காய், ஜாதிக்காய், மாச்சக்காய், பெருங்காயம். இப்போ இது கூட வெயில் காலத்துலேயும் சேர்த்து ஒரு பொருள் கொடுக்கணும். அது என்னன்னு கடைசியாக சொல்கிறேன். அந்த மருந்து கொடுத்தா வெயில் காலத்தில் குழந்தைங்க ரொம்ப நல்லா தூங்குவாங்க. அது என்னன்னு கடைசியாக சொல்கிறேன். இப்போது இந்த பெருங்காயம், கடுக்காய், மாச்சக்காய், ஜாதிக்காய் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த விரலி மஞ்சள், சுக்கு, சித்தரத்தை, பெருங்காயம் இதெல்லாம் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த 5 பொருளை 2 மணி நேரம் நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெயில் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதை ஏற்கனவே ஊற வச்சுட்டேன். 2 மணி நேரம் ஊற வச்சு சுத்தமான துணியில் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை மட்டும் சுட்டு எடுத்துக்கலாம். இதை சுட்டு எடுக்கிறதுக்கு ஒரு மண் விளக்கு எடுத்துக்கோங்க. மண் விளக்கில் சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்து மண் விளக்கில் சுட்டுக்கிட்டா ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. வசம்பு பேர் சொல்லாதது பிள்ளை வளர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, ஊற வச்சுருக்க பக்கம் அப்படியே சுட்டுக்கோங்க. நல்லா தணல் வர அளவுக்கு சுட்டுக்கோங்க. தணல் தெரியுது பாருங்க. வசம்பு அஜீரண கோளாறு, அம்மா எதுனா நான்வெஜ் சாப்பிட்ருந்தாங்கன்னா குழந்தைக்கு சேராமல் போகிறது, இதுக்கெல்லாம் வசம்பு யூஸ் பண்ணுவாங்க. இதை டெய்லியுமே இந்த மருந்தை உரைச்சி கொடுக்கறதுனால குழந்தைங்க குடலில் இருக்க தொற்று நோய் இந்த மாதிரி எதுவுமே தொற்று நோய் வராமல் இருக்கிறதுக்காக இது கொடுக்கறது. இது சித்த மருத்துவம், எதுவும் ஆகாது. குழந்தைங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம், யோசிக்க தேவையில்ல. இந்த மாதிரி தணல் வர அளவுக்கு சுட்டு எடுத்துக்கோங்க. மஞ்சள், தணல் தெரியுது, அந்த மாதிரி தணல் தெரிகிற அளவுக்கு சுட்டு எடுத்துக்கோங்க. சித்தரத்தை சளி பிடிக்காம குழந்தைங்களுக்கு இருக்கிறதுக்காக சித்தரத்தை. மஞ்சள் குடலில் உள்ள கிருமி நாசினி எல்லாத்தையும் சரி பண்ணிடும். நான் என்னோட குழந்தைக்கு 1 மாதத்துலேருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது மருந்து வெயில் காலத்தில் நல்லாயிருக்கும். மழை காலத்தில் பனி காலத்தில் மூடி வச்சிங்கன்னா பூசணம் பூத்துட்டு அதை மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. நான் இது 2வது தாட்டி என்னோட குழந்தைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பூச்சி பிடிச்சிருச்சுன்னா தூக்கி போட்டுருங்க. அது மறுபடியும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க.
முடிஞ்ச அளவுக்கு ஓப்பன் பிளேஸ்லேயே வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சுக்கு, பெருங்காயம், பால் பெருங்காயம். கடையில் கேளுங்க, பால் பெருங்காயம்னு குழந்தைங்களுக்கு இருக்கும். எல்லாத்தையும் இப்போ சுட்டு எடுத்தாச்சு. இப்போ மருந்து எப்படி உரைச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுன்னு சொல்கிறேன். நான் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய குழந்தைக்கு எல்லோரும் பால்லையும் கொடுக்கலாம், பசும்பால்லையும் கொடுக்கலாம், தாய்ப்பால்லையும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு தண்ணி இது மூலயமாவும் சேர்த்துக்கலாம். அதனால் சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வசம்பை ரொம்ப வேணாம், 1 மாத குழந்தைங்களுக்கு ஒரே ஒரு இழப்பு மட்டும்தான், சும்மா இப்படி அவ்வளோதான். வசம்பு அதிகமாக கொடுத்தா குழந்தைங்களுக்கு பேச்சு சரியாக வராதுன்னு சொல்லுவாங்க, அதனால பார்த்து கொடுக்கணும். அடுத்து சித்தரத்தை, சுக்கு, விரலி மஞ்சள், பெருங்காயம், கடுக்காய், ஜாதிக்காய், மாச்சக்காய். இது சரியாக நல்லா அழுத்தி உரைச்சாதான் உரப்படும். இப்போ இதை வலிச்சு எடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு தண்ணியோட சேர்த்து ஒரு 1/4 சங்கு வரும். இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து குழந்தைங்களுக்கு நான் எப்பயும் என்னோட குழந்தைக்கு நைட்டு தூங்க போகிறப்ப தான் கொடுப்பேன். குளித்தோடனே இது கொடுத்து தூங்க போடலாம். நைட்டும் இது கொடுக்கலாம், எப்போ வேணுமோ அப்போ கொடுக்கலாம். டெய்லியும் கொடுங்க, மறந்துடாதீங்க. சளி பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க, நல்லா தூங்குவாங்க. சளி பிரச்சனை, இந்த மூச்சு விடுறதுல தொந்தரவு இதெல்லாம் இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வெயில் காலத்தில் குழந்தைங்களுக்கு இந்த எல்லா பொருளோடையும் சேர்த்து இந்த கசகசாவை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டுருங்க. 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு 4-5 இது ஊற போட்டுட்டா அது இப்படி ஊறிடும். இந்த கசகசாவை எடுத்து இந்த மருந்தோடு சேர்த்து
உரைச்சி இந்த உரமருந்தோட சேர்த்து உரைச்சா நல்லா பால் மாதிரி வரும். பாருங்க. இதையும் இதோட சேர்த்து கொடுத்தீங்கன்னா கசகசா குளிர்ச்சி, அதனால இதையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா வெயில் காலத்தில் சூட்டு பிரச்சனை இருக்காது. நல்லா தூங்கும், குளிர்ச்சி கொடுக்கும் உடம்புக்கு, குழந்தைங்களுக்கு. இதை கொடுத்து பாருங்கள், சளி பிடிக்காது. சித்த மருத்துவம் தான். எந்த பிரச்சனையும் வராமல் குழந்தைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு கட்டாயம் கொடுங்க. இப்போ நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். வெளியில் போயிட்டு சளிக்கு மாத்திரை மருந்து போட வேணாம். இப்போவே சின்ன பிள்ளையிலேருந்தே இது கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு சித்த மருத்துவம் எடுத்தாலே சேர்ந்துக்கும். சித்த மருத்துவங்கிறது மருந்து இல்லை, அதுவும் ஒரு உணவு தான். இதெல்லாம் சேர்ந்தது தான் அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுறது தான். இதெல்லாம் கொடுத்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாய்.